பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக அரசு அறிக்கை அளிக்க கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது கர்நாடக உயர்நீதிமன்றம். இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். செய்தியாளர் பாரதி இணைகிறார். பாரதி, இப்ப இந்த விவகாரத்தில் சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது கர்நாடக உயர்நீதிமன்றம் கர்நாடக அரசை நோக்கி. என்னென்ன கேள்விகள் எழுப்பியிருக்கு? இந்த விஷயத்துல என்ன கருத்து தெரிவிச்சிருக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம்? கண்டிப்பாக முதல்ல இந்த வழக்கின் பின்னணி பார்க்கணும். 11 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து நீதிமன்றம், கர்நாடக உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து சுமோட்டோ வழக்கா எடுத்திருக்காங்க. இந்த பிற்பகல் இந்த வழக்கானது விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கின் விசாரணையின் போது நீதிமன்றம் பல கேள்விகளை முன்வைத்தது. இந்த உயிரிழப்புகள் எந்த இடத்தில் நடந்தது, அந்த நடப்பதற்கான காரணம் என்ன, முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததா? இன்று காலையில் ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வந்த செய்திகளின்படி 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கார்கள் என்று கூறப்பட்டது. சரியாக எத்தனை பேர் காயமடைந்திருக்கார்கள், எத்தனை பேர் உயிரிழந்திருக்கார்கள் என்ற விவரங்களை கொடுங்கள். அது மட்டுமல்ல, கூட்டம் சேரும் போது வழிகாட்டு நெறிமுறைகள், குறிப்பாக தீயணைப்பு வாகனம், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட்டத்திற்கு ஏற்றவாறு முறையான பாதுகாப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவையெல்லாம் செய்யப்பட்டதா என்றெல்லாம் கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசு தரப்பிலிருந்து வாதம் வைக்கப்பட்டது. இவை அனைத்துமே விதான்சௌதா பகுதியில் நடைபெறவில்லை, சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்றது. அங்கு அரசு தரப்புக்கு வேலை இல்லை. அங்கு முழுமையாக டிக்கெட் வழங்கும் பொறுப்பிலிருந்து அனைத்து பணிகளையும் அந்த சின்னசாமி மைதானம் நிர்வாகமும் அதே போல ஆர்சிபி அணியின் நிர்வாகமும் தான் மேற்கொள்ளும். இதில் எங்களது பாத்திரம் எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் எங்களிடம் போலீஸ் பாதுகாப்பு கேட்கும் போது நாங்கள் கொடுப்போம். வழக்கமாக ஒரு IPL போட்டிக்கு 750 பேர் வரை எங்கள் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். ஆனால் நேற்றைய தினம் இருந்ததால் 1600 போலீசார் பாதுகாப்புல இருந்தார்கள். இப்படின்லாம் அரசு தரப்புல வாதங்களை வைத்தாலும் நீதிபதி இதை ஏற்கக்கூடியதாக இல்லை. எந்தெந்த நுழைவு வாயில்கள், குறிப்பா அந்த மைதானத்திற்கு எத்தனை நுழைவு வாயில்கள் இருக்கு, அதுல நேற்று எத்தனை திறக்கப்பட்டிருந்தது, இந்த விபத்துகள் நடந்தது எந்தெந்த நுழைவு வாயில்கள் என்ற முழுமையான விவரம் கொடுக்கணும். அதே போல பாதிக்கப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்கள், அந்த விவரங்களையும் முழுமையாக வழங்கணும். அது மட்டும் இல்ல, போலீசார் எவ்வளவு பேர் பாதுகாப்புல இருந்தாங்க, விதான சௌதாவில் இருக்கட்டும், அதே போல சின்னசாமி மைதானத்துல இருக்கட்டும், எவ்வளவு பேர் நேற்று பாதுகாப்பு பணியில இருந்தாங்க. இதுல KSRP போலீசாரை பயன்படுத்தல சொல்றாங்க, அதை ஏன் பயன்படுத்தவில்லை? அதே போல எத்தனை ஆம்புலன்ஸ்கள் அங்கே நின்றிருந்தது, தீயணைப்பு வாகனங்கள் எத்தனை நின்றிருந்தது என்பது உள்ளிட்ட முறையான முழு விவரங்களையும் வரும் 10ஆம் தேதி அறிக்கையாக தாக்கல் செய்யணும். நீதிமன்றத்தின் அனைத்து கேள்விகளையும் அறிக்கையா தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது அரசு தரப்புல இருந்து ஒரு விஷயத்தையும் நீதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும், அந்த விசாரணை அறிக்கை 15 நாட்களில் கிடைக்கும், நாங்கள் 15 நாட்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலில் உங்கள் இடம் உள்ள விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்யுங்கள் என்று கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் உங்களிடம் பதில் இருக்கிறதல்வா, அதை தாக்கல் செய்யுங்கள், 10ஆம் தேதி கட்டாயம் தாக்கல் செய்ய வேண்டும் எழுத்துப்பூர்வமாக என்று நீதிபதி கூறியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பாரதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.